மதுரை வாடிப்பட்டியில் கலைஞர் நூலகத்தை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்து சிறப்பித்தார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் கலைஞர் நூலகம் இன்று திறக்கப்பட்டது. இதில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். பின்னர் நூலகத்தை பார்வையிட்ட அமைச்சர் அங்கிருந்த நாளிதழ் ஒன்றை படித்தார். விருத்தாசலத்தில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை அமைச்சர் துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நிகழ்ச்சி கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்த முகாமில் பொது மருத்துவம், இருதய மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், தோல் மருத்துவம் உள்ளிட்ட 17 சிறப்பு மருத்துவர் சேவைகள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். உடன் இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குமரியில் சாலையில் தாறுமாறாக ஓடிய கிரெயின் வாகனம் மோதியதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி உட்பட 2 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பொற்றையடி பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கிரெயின் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடி வாகனங்கள் மற்றும் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஓட்டுநர் கணபதி உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக கன்னியாகுமரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கிரெயின் ஓட்டுநர் கணபதி மது போதையில் விபத்தை ஏற்படுத்தியதாகவும் கிரெயின் மோதி உயிரிழந்த 2வரில் ஒருவரான முகமது ஷான் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கன்னியாகுமரி நகர பொருளாளராக பொறுப்பில் உள்ளார் என்பதும் தெரியவந்தது. தூத்துக்குடியில் சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டைட்டில் பார்க்கில் தற்போதைக்கு 60க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் இன்னும் 3 மாத காலத்தில் 900 பேர் நேரடியாக வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை குழு தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வுப் பயணத்தை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 99 கோடி ரூபாயில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்ததாகவும் தமிழ்நாட்டை சார்ந்த சிவநாடார் திருச்செந்தூர் கோயிலுக்கு வழங்கிய 206 கோடி உபயதாரர் நிதியில் 80% முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். சூரசம்ஹாரம் நடைபெறும் பகுதி கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 30 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விரைவில் அதற்கான பணி தொடங்க உள்ளதாக கூறினார். மைந்தர்கள் தற்போது பணியில் இருந்து வருகிறார்கள் மற்றும் அந்த டைட்டில் பூங்காவில் 900 மேற்பட்டவர்கள் அந்த நிறுவனத்தில் ஊடாக பயன்பெற இருக்கிறார்கள். நாமக்கல்லில் பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சம் அளித்தனர். நாமக்கல் ஏஎஸ் பேட்டையைச் சேர்ந்த தண்டபாணி என்பவரது மகள் நந்தினி ராசிபுரம் கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த அஜய் என்பவரை கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் நந்தினியின் பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வாடகை காரில் சென்ற காதலன் அஜய் நந்தினியை வீட்டிற்கு அழைத்து செல்ல காத்திருந்த தந்தை தண்டபாணி கண்முன்னே மகளை காரில் அழைத்து சென்றுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தந்தை காரின் கண்ணாடியை உடைத்து மகளை மீட்க முயற்சி செய்ததால் அங்கு பரபரப்பானது. இதையடுத்து காதலர்கள் திருமணம் செய்து கொண்டு நாமக்கல் காவல் நிலையத்திற்கு பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த நிலையில் முன்னதாக பெண்ணின் வீட்டார்கள் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்றக்குடி ஆதீனத்தில் திருவுருவ சிலை திறப்பு விழாவில் அமைச்சர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அமைந்துள்ள திருவண்ணாமலை ஆதீனத்தின் 45வது குரு மகா சன்னிதானம் திருப்பெருந்துறை தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாலயத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள திருக்கட நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு இன்று புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் பங்கேற்று திருவுருவச் சிலையை திறந்து வைத்தனர். வள்ளலார் பெயரில் பன்னாட்டு மையம் அமைப்பது பெருமைதானே என்று தன்னை முறையிட்ட கிராம மக்களிடம் அன்புமணி ராமதாஸ் எடுத்துரைத்தார். உரிமை மீட்க தலைமுறையை காக்க என்ற பெயரில் கடலூர் மாவட்டத்தில் நடைபயணம் மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பரப்புரை மேற்கொண்டு வரும் அன்புமணி ராமதாஸ் வடலூர் சத்திய ஞான சபையில் தரிசனம் மேற்கொள்ள வருகை புரிந்தார். அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட வடலூர் சத்திய ஞான சபைக்கு இடம் கொடுத்த பார்வதிபுரம் கிராம பொதுமக்கள் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது என்று முறையிட்டனர். அப்பொழுது அன்புமணி பார்வதிபுரம் கிராம பொதுமக்களிடையே திமுக அரசு வள்ளலார் பெயரில் பன்னாட்டு மையம் அமைத்தால்
பெருமைதானே என்று கேள்வி எழுப்பினார். மேலும் சர்வதேச மையம் அமைப்பதற்காக பெருவெளியில் கட்டுமான பணிகளுக்காக இரும்பு ஷீட்கள் அமைத்துள்ளதால் அந்த பகுதியில் சமூக விரோத செயல்கள் நடப்பதாகவும் தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் பெண்கள் அவ்வழியே வர அச்சமாக இருப்பதாகவும் அவற்றினை அகற்ற வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அன்புமணி உறுதியளித்தார். கூலி வேலைக்காரங்களாம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்த முடியுமானது அதை எடுக்க அப்படின்னா ஏதாவது உயிர் சாதாரண வர மாட்டாங்க. முதியோர் உதவித்தொகை திட்டத்தில் பொய்யான வாக்குறுதி அளித்து கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு 4500 கோடி ரூபாயை வழங்காமல் ஏமாற்றிவிட்டதாக வடசென்னை அதிமுக வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் உள்ள அன்னை சத்யா நகர், ஒத்தப்பாடை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை முன்னெடுக்கும் வகையில் ஒவ்வொரு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வடசென்னை அதிமுக வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை தருவதாக கூறி பலரை தகுதி நீக்கம் செய்துவிட்டு மின்சார கட்டணம், சொத்து வரி, பால், மளிகை, கட்டுமான பொருட்களின் விலையை திமுக அரசு உயர்த்திவிட்டதாகவும் தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி முதியோர் உதவித்தொகையை 1500 ரூபாயாக உயர்த்தாமல் 1200 ரூபாயாக மட்டும் உயர்த்தி 4500 கோடி ரூபாயை வழங்காமல் ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னையில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். சென்னை மூலக்கொத்தளம் வால்டாக்ஸ் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 173 கட்டடங்கள் அடங்கிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதையடுத்து புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் கல்வெட்டை திறக்க வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்த இளம்பெண்ணின் கைகளில் கத்தரிக்கோளை கொடுத்து கல்வெட்டினை திறக்க வைத்தார். அதன் பின்னர் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டடம் மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்.டி. சேகர், ஐ.டி. மூர்த்தி, ஜான் எபினேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே அதிகாலை முதலே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி காவல் நிலையத்திற்குட்பட்ட அம்மன் கோயில்பதி கிராமத்தில் அதிகாலை 6 மணி முதலே மதுபானங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அப்பகுதியில் அருகருகே உள்ள 3 கடைகளில் பெண்களே நேரடியாக மதுபானங்களை விற்பனை செய்வது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகின. அரசு நிர்ணயித்த நேரத்திற்கு மாறாக அதிகாலை முதல் நள்ளிரவு வரை கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் விற்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.